பீகாரில் தேர்தல் முடிவு, அதாவது சாருக்கு கிடைத்த வெற்றி, மோசடி மன்னர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரண அடி. அதாவது சார் கொண்டு வந்ததுனால என்ன திருப்பம் அப்படிங்கிறதுக்கு பீகார் தேர்தல் ஒரு உதாரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் முதல்ல இந்த சாரை கொண்டு வந்தாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சொன்னது 85 லட்சம் மோசடி வாக்கு, போலி வாக்குகள் இருக்குது. அதில் செத்தவங்க ஓட்டே 30-40 லட்சம், மற்றவங்க இதெல்லாம் அதிகம். அதனால் தான் இந்த இதை சாரை கொண்டு வரோம்னு தேர்தல் கமிஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ராகுல் காந்தி இவர்கள் யோகிகள் போல் அவர் ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ராகுல் ஒரே வீட்டில் 80 ஓட்டு இருக்குன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தான் அதை உங்களுக்கு அவ்வளோ மோசடி இருக்குன்னாரு. அவங்க சொன்னாங்க, அதுக்கு தான்ப்பா சாரை கொண்டு வந்திருக்கோம், 80 ஓட்டு இருக்குல்ல, அந்த 80ல் 79 நீக்கிறோம், அதுக்கு தான் சார் கொண்டு வந்திருக்கோம். நீ ஒரே வீட்டில் 80 ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதே சமயத்தில் சார் கொண்டு வரக்கூடாதுங்கிறீங்க, அப்போ மோசடிக்கு என்ன முடிவு அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் கேட்டாங்க. அவங்க பேசுனதை பார்த்தீங்கன்னா, மோசடி பண்ணது பூரா ஆளுங்கட்சி பாஜகவும் இவங்களும் தான். இவர்கள் உலக மகா யோகியர்கள். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் வில் ஃப்ளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க. ஒரே குட்டையில் ஊதிய மட்டை. இந்தியா கூட்டணி, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் சாரை எதிர்க்கிறீர்கள் என்றால் மோசடிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சிகளும் துணை போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓப்பனாக சொல்லுங்கள். எல்லாத்தையும் இது செத்தவன் பேரெல்லாம் எடுத்துரு, அட்ரஸ் மாறி, நம்ம முகவரி மாறி, வீடை காலி பண்ண பேரெல்லாம் எடுத்துரு, அவன் எங்கே இருக்கானோ அங்கே ஓட்டை வை, சொல்லுங்களேன் தைரியமாக. ஒருத்தனுக்கு 10 ஓட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்துருன்னு சொல்லுங்களேன். தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருக்கா, நேர்வழியில் தேர்தலை சந்திக்கணுங்கிற ஒரு தைரியம் இருக்கா உங்களுக்கு? எதுக்கு சாரை எதிர்த்தீங்க? ஒவ்வொரு இந்தியனும் சாரை வரவேற்க வேண்டும்னு நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்? நேர்மையான வாக்காளர்கள் இருக்கணும்ல, நேர்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும்ல. அதனால தானே நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சாரை வரவேற்கிறதுக்கு காரணம் இதுதான். அதுதானே காரணம். இப்போ எப்படி இது எப்படி மாறிச்சு? பீகாருடைய தேர்தல் முடிவு எப்படி மாறிச்சு? நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசலை, பிஜேபிக்கு ஆதரவாக எல்லாத்தையுமே நம்ம பேசலை. இப்போ போன தடவை சட்டசபை தேர்தல் பீகாரில் 2020 நடந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்தது. இந்த மோசடி வாக்காளர் பட்டியலை வச்சு தான் நடத்தினாங்க. அப்போ என்ன ஆச்சு? பாஜக கூட்டணிக்கு 125 சீட்டும், இந்தியா கூட்டணிக்கு 110 சீட்டும் கிடைச்சது. அப்போ இந்தியா கூட்டணி 110 சீட்டு வாங்கினா 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி தான் அங்கே இருக்குது நிதிஷ்குமார் தலைமையில். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை நிச்சயம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாங்கின 125 கூட குறையணும். அப்போ 110 சீட்டு வாங்கின போன தடவை எதிர்க்கட்சிகள் இந்த தடவை மண்ணை கவ்வி 33 சீட்டு சார் எஃபெக்டை கொண்டு அந்த போலி வாக்காளர்கள், செத்த வாக்காளர்கள் நீக்கின உடனே வெறும் 33 சீட்டு எதிர்க்கட்சி ஜெயிக்கிறான். பாஜக அவங்கெல்லாம் சேர்ந்து 200 சீட்டை தாண்டி ஜெயிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மோசடி பண்ணினது யார்? அப்போ வாக்காளர் பட்டியலை சரி செஞ்ச உடனே யார் ஜெயிக்கிறா? அப்போ இதே வாக்காளர் பட்டியலை போன 2026 சரி செஞ்சுருந்தா இதே 30 சீட்டு தானே வாங்கியிருப்பீங்க. சரி, இதை விடுங்க. 2025, 2024 போன வருஷம் நடந்திருக்கு பார்லிமெண்ட்டு தேர்தல். அந்த பார்லிமெண்ட்டு தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 40 சீட்டில் 24 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 60%. இவங்க என்ன பண்ணாங்க? நம்ம எதிர்க்கட்சி INDA 14 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 60%, 40 MP சீட்டு, 60% பாஜகவும் அவங்க கூட்டணி கட்சியும் 16, 60% பாஜகவும் கூட்டணி கட்சியும், மொத்தம் ஆளுக்கு 12, 24, இந்தியா கூட்டணி 16, அப்போ 40%. போன வருஷம் எதிர்க்கட்சிகள் 40% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ 40ஆக இருந்தது 14ஆக குறைந்தது எப்படி? எல்லா போலி வாக்குகளையும் கொண்டு வந்தது, எல்லா கள்ள ஓட்டும் போட்டது, செத்தவ ஓட்டெல்லாம் போட்டது எதிர்க்கட்சிகள். அதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு. கழுதையிலேருந்து கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அது காங்கிரஸ் இதில் ரொம்ப உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, போன தடவை 19 சீட்டு ஜெயித்தாங்க காங்கிரஸ். இந்த தடவை 3 சீட்டோ 2 சீட்டோ வந்திருக்காங்க. எவ்வளவு கேவலம் பாருங்கள். அப்போ வாக்காளர் பட்டியல் முறைகேடு உருவாக்குனதே இவங்க தான்.
அந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு நீக்கின உடனே எல்லா பேரும் 10 சீட்டு 20 சீட்டுன்னு ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ சார் தான் இவர்களுக்கு சாவுமணி அடித்திருக்கிறது. அப்போ சாரோட எஃபெக்ட் தமிழ்நாட்டில் எப்படி என்ன ஆகும்? பீகாரில் சாரோட எஃபெக்ட், சாருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இப்போ எதிர்க்கட்சிகளை பாதித்தது? தமிழ்நாட்டில் இந்த சார் அப்போ கொண்டு வர்றதுனால என்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ உள்ள கணக்குப்படி 6,44,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். 85 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்காளர்கள் வரை போலி வாக்காளர்கள்னு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 5 கோடி பேருக்கு ஃபார்மை கொடுத்துட்டாங்க 5 கோடி பேருக்கு. இப்போ மீதி 1 கோடி பேருக்கு கொடுக்கணும். இப்போ அதற்கும் டிசம்பருக்குள் கொடுத்து விட்டு ஜனவரி கடைசியில் இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் தெளிவான நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாராகிடும். சார் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் தயாராகிடும். அப்படி தயாராகும்போது இப்போ இருக்கிறதுல 85 லட்சம் பேர் டு 1 கோடி செத்தவன், வீடு மாற்றினவன், டபுள் என்ட்ரி, ஒருத்தன் 5 வாக்கு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா நீக்கப்பட்டுடும். அப்போ நீக்கப்பட்டுட்டா தமிழ்நாட்டில் இந்த பீகாரில் ஏற்பட்டது போல் சாரோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுதான் தேவை. அதில் யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல. சார் இது வந்ததுக்கப்புறம் நேர்மையான வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யார் தோக்குறாங்கன்னு பார்த்து அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இதுவரை ஜெயித்ததெல்லாம் கள்ள ஓட்டில், போலி ஓட்டில், திருட்டு, இது எடப்பாடி சொன்னபடி திருட்டு ஓட்டில், இதில் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு முடிவு பண்ணலாம். அடித்து சொல்கிறேன், சாரோட எஃபெக்ட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் 1971 இதே அடிப்படையில் போலி வாக்காளர்களை வைத்துத்தான் திமுக வெற்றி பெற்றது. அதற்கு ஒரு சாவுமணி இந்த சார் வந்துருச்சுன்னா அடிக்கப்படுங்கிறது அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். இப்போ இதுக்கிடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக சார் வைக்கிறதுனால ரொம்ப பேருக்கு புரியலை, அந்த ஃபார்ம் எல்லாம் புரியலை அப்படிங்கிறாங்க. எடப்பாடி அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. சார் படிவத்தெல்லாம் குழப்பம் இல்லை, பூர்த்தி செய்ய வேணும். அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும். அதில் என்ன இருக்குது? 3 காலம் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 காலத்தில் முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். 4ஆம் வகுப்பு படித்தவர்களை எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும்? இதை யார் செய்வது? அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால் இந்த குழப்பம். எடப்பாடி கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சார் இதை ஃபில்லப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, சாதாரண விஷயந்தான். அதை அவங்க ஃபில்லப் பண்ணிடலாம். இந்த முகவர்கள் போடுறாங்களே வாக்குச்சாவடிக்கு, அந்த இவங்களை இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்களே, பிஎல்ஓ, அவங்கள பூத் லெவல் ஆஃபீஸர் கொஞ்சம் படித்தவங்களாக போடணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அவ்வளோதான். அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. என்னென்ன 3 காலமாக கேட்குறாங்க. அதில் என்ன உங்கள் மொபைல் நம்பரு, உங்களுடைய முன்னாடி எந்த அட்ரஸ்ஸு, இது மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அது ஒன்றும் கஷ்டமானது இல்லை. அதனால் சாரை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதில் அர்த்தம் இல்லை. அதே மாதிரி பிடிஆர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி இந்த மோசடிகளை கண்டுபிடித்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அவரே சொல்கிறார். இந்த வீடியோ கேளுங்க. வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது. நான் திருப்பி சொல்கிறேன், அடிப்படையிலேருந்து ஆரம்பிப்போம். நான் இப்போ ஒரு 4 தேர்தல் அனுபவம் பெற்றவன். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஆர்கே நகரில் 2016 தேர்தலுக்கு பிறகு 2 இடைத்தேர்தல் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க, இன்னொன்று அறிவித்து நடந்தது. முதல் பொது தேர்தலுக்கும் 2வது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் 30,000 வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம். நீக்கின பிறகு நாங்கள் அந்த தகவல் எடுத்து ஆய்வு செஞ்சும்போது 2800க்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்லை, ஒரு அட்டை 6 முறை அதே தொகுதியில் இருந்தது. அப்போ பிடிஆர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி இருந்திருக்குன்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மோசடிகள் எல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே ஜெயலலிதாவும் நீ மோசடி பண்ணால் நானும் பண்ணுவேன்னு பண்ணி இவர்களை அடித்து காமிச்சாங்க. அதனால் மோசடியை பற்றி குரல் கொடுத்தார்கள். இப்போ குரல் கொடுக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா
இவங்களை எதிர்த்து வேலை செய்கிறதுக்கு எதிர்க்கட்சியில் பலமான ஆட்கள் இல்லை. அதனால்தான் சாரை இவங்க இப்போ ஆதரிக்கிறாங்க. சார் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுல எந்த வித நெருக்கடியும் இல்லை, எந்த வித கஷ்டமும் இல்லைங்கிறதுக்கு எடப்பாடி பதில் சொல்லிட்டாரு. சார் பண்ணித்தான் ஆகணும். எப்படி மோசடி நடந்தது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி குரல் கொடுத்ததுங்கிறத பிடிஆர் அவரும் இப்போ சொல்லிட்டாரு. அதனால் 85 லட்சம் டு 1 கோடி வாக்காளர்கள் இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் கட்சிகளின் சதவீதம் நிச்சயம் மாறும். மாறினால் பீகாரை போல மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டிலும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்த கள்ள ஓட்டு, இந்த திருட்டு ஓட்டு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடந்தது. அதற்கு இறைவன் ஒரு முடிவு கட்டணும். அந்த இறைவன் கட்டக்கூடிய முடிவு தான் சாருங்கிற வடிவத்தில் வந்திருக்கு தமிழ்நாட்டில். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எத்தனை கூட்டணி வேணாலும் வச்சுக்கோங்க, 9 கட்சி கூட்டணி, 19 கட்சி கூட்டணி கூட வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறதுங்கிறது இனி திமுகவிற்கு வாய்ப்பில்லை. இந்த சாரில் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் திமுகவுக்கு குறையும் அவர்கள் வாங்கினதிலிருந்து. அதுபோக விஜயின் தாக்கத்தால் மைனாரிட்டி ஓட்டில் ஒரு 10% ஓட்டுக்கள் குறையும். ஆக அவர்கள் முதலில் வாங்கியதை 41% இல்லைன்னா இந்த தடவை 20%, 21% எடுத்தால் இவங்க மண்ணை கவ்வுவார்கள். அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் நோக்கராக என்னுடைய கருத்து. அடுத்தது, இந்த பீகார் எலெக்ஷன் நமக்கு கொடுத்த பாடம் கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா என்னென்னமோ போட்டான். இந்த மீடியா பூரா பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். மீடியா பூரா ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டான். எல்லா இவங்களும் ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவன் இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறது. இந்த மீடியாக்களை முதல்ல மீடியாக்களில் உள்ள ஊழலே நமக்கு இது பண்ணணும். என்னென்ன போட்டான் பாருங்கள். வாங்கினது 33 அவங்க கூட்டணி, 80, 90ன்னு போடுறான். அப்போ இன்றைக்கி அவனை கேட்குறது யார்? நல்ல வேளை தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பை தடை செஞ்சது அதுதான் காரணம். பணத்தை வாங்கிட்டு வேண்டியவங்களுக்கெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் போடுறாரு, எடப்பாடிக்கு 41%, அந்த இவருக்கு ஸ்டாலினுக்கும் 35%, 36% அப்படின்னு போட்டுட்டு இடையில அவர் ஃப்ரெண்டை சொல்கிறார், அண்ணாமலைக்கு 14%, பிஜேபிக்குன்னு போடல. அப்போ இந்த கருத்து கணிப்புன்னு போடுறவங்க தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எப்படி தூக்கி விட்றாங்க பாருங்கள். இதெல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில் வெளியிடப்படக்கூடியது. தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் இது கருத்து கணிப்பை நம்பாதீங்க. இந்த பீகார் இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வந்தாலும் நிறைய கருத்து கணிப்புகள் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாகவும் வந்தது. அது விஷயம் இதில் தவிடுபடி ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரை இனிமேல் கருத்து கணிப்பை தடை செஞ்சிடலாம். மக்களை குழப்புகிறார்கள். இந்த கருத்து கணிப்பை வச்சு கோடியாக ஊடகங்கள், சில ஊடகங்கள், மோசமான ஊடகங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது பீகார் எலெக்ஷனில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய கருத்து. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர் பெரிய தேர்தல் வியூக அமைப்பாளராம், தேர்தல் வியூகம் பண்ண சொல்கிறவராம். நம்ம ஆளு பூரா படிக்காதவன் பூரா கொள்ளையடித்த பணத்தை பூரா 200 கோடி 300 கோடின்னு அந்த ஆள்கிட்ட கொடுத்து அவர் தான் இவங்களை ஜெயிக்க வைக்கிறாராம். 300 கோடி. இப்போ விஜய்க்கு கூட பேரம் பேசுனாங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இந்த ஆளுக்கு 300 கோடியை கொடுத்து அவருக்கு தேர்தல் வியூக அமைப்பாளர். மம்தா பானர்ஜியை நான் தான் ஜெயிக்க வச்சேன்னாரு. அடுத்தது இவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் அவர் 300 கோடி, அவர்கிட்ட 300 கோடி ஏற்பட்டு அவரை நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கெல்லாம் இவர் தான் தீர்மானம் பண்ணுவார். இவர் நினைச்சா ஒருத்தர் ஜெயிக்க வச்சுருவார். மக்கள் செல்வாக்கெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு ஊருக்கும் உலகுக்கும் பறைசாற்றி இந்த நாட்டு மக்களையும் அரசியல்வாதிகளையும் ஏமாற்றி கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோருக்கு பீகார் தேர்தல் ஒரு சாவுமணி அடித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர் தனி கட்சி ஆரம்பித்து நின்னார். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எல்லா சீட்லேயும் டெபாசிட் போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய தேர்தல் வியூக நிபுணராக இருந்தால் அவர் கட்சியை அவர் ஜெயிக்க வச்சுருக்கணுமே. தன் கட்சியை தானே ஜெயிக்க வைக்க முடியாத ஒருத்தரை நம்பி 300 கோடியை கொடுத்து இங்கே தமிழ்நாட்டில் தங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஏமாந்த கதை, கேவலமான கதை. இனிமேச்சும் அரசியல்வாதி திருந்துங்கய்யா. அந்த 300 கோடியை வாங்கி ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்கள். நாட்டில் எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்கான், அது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ உங்கள் கேஎன் நேரு 44 லட்சம் ரூபா திருப்பதி கோயிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்த மாதிரி இந்த 300 கோடியை ஏழைகளுக்கு அன்னதானத்துக்காச்சும் கொடுங்க. பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பிரசாந்த் கிஷோர் ஒரு மாயை அப்படிங்கிறது பீகார் தேர்தலில் நிரூபிக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்தது இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்த இன்னொரு பாடம் இந்த ஏவிஎம், இந்த ஓட்டர் மிஷின் எதுக்கு வந்தது? முன்னாடியெல்லாம் வாக்குச்சீட்டு இருந்தது. இந்த வாக்குச்சீட்டை எண்ணி முடிவுகள் வர்றதுக்கு ராத்திரி விடியற்காலம் மறுநாள் நைட்டு வர 10 மணி, நைட்டு 12 மணி, இல்லை மறுநாள் காலையில் தான் வரும் முடிவுகள். அப்போ தான் என்ன சொன்னாங்க, வாக்குச்சீட்டு வேணாம், அது ரொம்ப லேட் ஆகுது, அதனால் வாக்கு இயந்திரம் வச்சுட்டோம்னா ஒரு சில மணி நேரத்தில் முடிவை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது பீகாரில். இப்போ 8 மணி ஆக போகுது, 12 மணி நேரம் ஆகியும் இன்னும் முன்னிலை அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வாக்கு இயந்திரத்தை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ வாக்கு இயந்திரம் வேகமாக எண்ணிக்கைக்கு தானே கொண்டு வந்தது. அப்போ வாக்குப்பதிவு இயந்திரத்தை நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் அந்த வாக்குச்சீட்டு மாதிரி ராத்திரி வர முன்னிலைன்னு போகிறதுல என்ன அர்த்தம்? அதனால் வாக்கு எண்ணிக்கை இயந்திரத்தில் மாறுபாடை கொண்டு வர வேண்டும். வாக்கு இயந்திரத்தில் மாறுபாடை கொண்டு வரணும். ஏன் பழைய சிஸ்டத்துக்கே போகக்கூடாதுன்னு வரணும். இல்லைன்னா புதிய வாக்கு இயந்திரத்தை கொண்டு வந்து சில மணி நேரத்தில் எல்லா முடிவுகளையும் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு வாக்கு எண்ணிக்கை விரைவாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் பீகார் தேர்தல் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த பீகார் தேர்தல் முடிவை பற்றி அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாலின் மிக அதிகமாக எதிர்பார்த்தார். இதில் நமக்கு வர்றது 2026 தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிக்கு துணையாக நிற்கும். அப்படியே வந்தோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன பீகார் தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது 200 சீட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி லீடிங்னு போட்டுக்கிட்டு இருக்கான் டிவியில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, முழு ரிசல்ட்டை வரட்டும், முழு முடிவுகளை வரட்டும். என்ன முழு முடிவுகளில் 203 இதில் இருக்காங்க, 240 சீட்டில் 203 முன்னணியில் இருக்காங்க. முழு சீட்டு என்ன ஆகும்? இந்தப்போ வந்துச்சு 207, இவங்க 33. காங்கிரஸ் 2 வாங்கியிருக்கு. அதில் உங்கள் கருத்து என்ன? 19 போன தடவை 2 வாங்கியிருக்காங்களே, கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா இருக்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? செல்வ பெருந்து கேட்டால், காங்கிரஸை பற்றி கேட்டால் இது ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது. அப்போ வேறு எதை தோல்வின்னு சொல்கிறது? 2 சீட்டு வாங்கினதை தோல்வின்னு சொல்ல முடியாதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? அகிலேஷ் யாதவ்கிட்ட போய் கேட்டால் சார் மூலம் நடந்த மோசடியை தடுப்பதற்காக வந்தது தான் சாரு. இவங்க சார் மூலம் நடந்த மோசடி. நீங்கள் பூரா எதிர்க்கட்சியில் எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்க எதிர்க்கட்சி பூரா மோசடி பண்ணியிருக்கான் வாக்காளர் பட்டியலில். இப்போ எடுத்தோடனே அத்தனை எதிர்க்கட்சியும் தோக்கினான். அந்த சார் மூலம் நடந்த மோசடின்னா என்ன அர்த்தம்? சாரில் ஒன்றும் இல்லை, இருந்தால் போட்டாங்க எலெக்ஷனுக்கு ஓட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை நீக்கினா, தப்பாக நீக்கிட்டீங்கன்னா ஆதாரங்களுடன் மறுபடியும் சொல்லுங்கள், உங்கள் பேர் சேர்த்துக்கிறோன்னு தானே சொல்கிறாங்க. அது மாதிரி பீகாரில் சேர்த்துருக்க வேண்டியது தானே. எல்லாம் டூப்ளிகேட்டு. இங்கே இப்போ குளத்தூரில் எடுத்துருக்காங்க. அது ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொல்கிறாரு, 80 பேர் இருக்க ஒரே அட்ரஸில் பீகார் மாதிரின்னு சொல்கிறாரு. நிர்மலா சீதாராமன் ஆதாரத்தோடு சொல்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயும் எப்படின்னு. அதனால் இந்த இதெல்லாம் மோசடி தானே, இதை நீக்கணும்ல. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவர் பிரசாந்த் கிஷோர் முடிவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 10,000 ரூபா கொடுத்தாங்களாம். யார்கிட்ட இருந்து விடுறீங்க? 10,000 ரூபா கொடுக்குறாங்களா? தமிழ்நாடு மாதிரியா கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு நிதிஷ்குமாரும் பிஜேபியும். மோசடிகளை மோசடிகளை தவிர்த்து விட்டதனால் வந்த வெற்றி அப்படின்னு தான் அதை சொல்ல முடியுமே ஒழிய, மற்றபடி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேசவும் தெரியலை, இதை பற்றி சொல்லவும் தெரியல. மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், மோசடிகளுக்கு இனிமேல் துணை போகாதீர்கள். கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டை இந்தியா பூரா ஒழிச்சு கட்டணும். இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் அப்படிங்கிறத பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்தும் பாடம்.